எஸ், என்ன மேடம் வேணும்? கார் வீலுக்கு காத்தடிக்கணும். காத்து தானே அடிக்கணும், அடிச்சிட்டா போச்சு. ஏய் எட்ரா ஓச. அப்புறம் இந்த ஏரியால டேவிட் ஒரு கார் இன்ஜினியர், அவர் உங்களுக்கு தெரியுமா? டேவிட் சார் நல்லாவே தெரியுமே, இந்த ஸ்மால் மாடல் கார்லாம் தயாரிக்கிற அவர் தானே. அவரேதான். அவர் இப்ப எங்க இருக்காரு? அவர் இந்தியால தானே. அவரும் நாங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆமா, அவருக்கு நீங்க என்ன சொந்தமா? ரொம்ப நெருங்கின சொந்தம். இப்ப நான் கனடால செட்டில் ஆயிட்டேன். அவரோட அட்ரஸ் மிஸ் ஆயிடுச்சு. 2 வருஷமா எங்களுக்குள்ள தொடர்பே இல்ல. அவரை நேர்ல பார்க்கதான் நான் இந்தியாக்கே வந்தேன். மேடம், சாருக்கு நீங்க எந்த விதத்துல சொந்தமா வரீங்க? நானும் அவரும் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒன்னா படிச்சோம். நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்களும் டேவிட்டும்? ஆமா, நாங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிற முடிவுல இருந்தோம். என் படிப்பு முடிஞ்சதும் கனடால எனக்கு ஒரு கார் கம்பெனில வேலை கிடைச்சிருச்சு. என்ன கார் கம்பெனிலயா? ஆமா, முதல்ல நான் வேலையில ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் டேவிட்டுக்கு அங்கே வேலை பார்த்து அவரையும் கூட்டிட்டு போயிடலான்னு முதல்ல நான் கனடாக்கு போயிட்டேன். அங்கிருந்து டேவிட்டுக்கு நான் எழுதின எந்த லெட்டரும் கிடைக்கல போல இருக்கு. அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. இப்படியே 2 வருஷம் போயிடுச்சு. ஆமா, டேவிட் நல்லா இருக்காரா? ஆண்டவன் அருளால எங்க டேவிட் சார் நல்லா தான் இருக்கார் மேடம். பேச்சுலரா தானே இருக்காரு? பேச்சுலரா? கம்பி, அவரு இன்னும் கல்யாணம் ஆகாம தான் இருக்காரு. அப்பாடா, இப்பதான் எனக்கு உசிரே வந்துச்சு. டேவிட் சாருக்கும் உங்களுக்கும் இப்படி ஒரு வரலாறு இருக்கா? கனடாவுல கார் கம்பெனில வேலை செய்றீங்க, இப்போ ஒரு காரோடவே வந்திருக்கீங்க. இனிமே எங்க டீமுக்கு ஒரே குதூகலம் தான். மேடம், ஒரு முக்கியமான செய்தி. என்ன? இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். என்ன, இன்னைக்கு டேவிடோட பிறந்த நாளா? ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். மேடம், நீங்க நல்ல இடத்துல வந்திருக்கீங்க. கடவுளா பார்த்து கனடா வந்து உங்களை அமைச்சிருக்காரு. சதீஷ், சாரோட அட்ரஸ் மேடம் சொல்லுடா. மேடம், நேரா போறீங்களா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட், அடுத்து ஒரு ரைட். அங்க கார்டன்ல செட்டு போட்ட ஒரு வீடு இருக்கும். அதுதான் டேவிட் சாரோட வீடு. அங்க ஹேட்ட கட்டன்னு சொல்றாங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ்.